வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாரஜ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஜெகதீஸ்வரி சிவராஜன், ஸ்பெஷல் எஜுகேட்டர். நம்ம ஸ்பெஷல் எஜுகேஷன்ல அடிக்கடி ஒரு வேர்ட் காமனா கேள்விப்பட்டிருப்போம், ஏடிஹெச்டி. ஏடிஹெச்டி ஃபீச்சர்ஸ் கொண்ட சிறப்பு குழந்தைங்களோட ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரியான வார்த்தைகளை கூட நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போங்க. உண்மையில சொல்லப்போனா யாருக்கு தான் ஏடிஹெச்டி ஃபீச்சர்ஸ் இல்லைங்க? ஏன் நமக்கு இல்லையா? நமக்கு தான் ஏடிஹெச்டி ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஆனா இன்டென்சிட்டி, டியூரேஷன், ஃப்ரீக்வன்சி நம்ம சிறப்பு குழந்தைங்க கிட்ட அதிகமா இருக்கு. அதனால அவங்க ஏடிஹெச்டி குழந்தைங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உண்மையில அவங்களோட ஒர்க் பண்றது ரொம்ப ஈஸிங்க. சோ இன்னைக்கு பதிவுல ஏடிஹெச்டி ஃபீச்சர்ஸ் கொண்ட சிறப்பு குழந்தைங்களோட எப்படி ஈஸியா ஒர்க் பண்ணலாம், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணோம்னா அவங்க கூட நம்ம ஈஸியா ஒர்க் பண்ண முடியும், அவங்களுக்கு ப்ராக்ரஸ கொண்டு வர முடியும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீடைலா பாக்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஏடிஹெச்டி அப்படின்னா என்னங்கிறத ஒரு ஷார்ட்டா பாக்கலாங்க. சோ நம்ம ஏடிஹெச்டி ஃபீச்சர்ஸ் கொண்ட குழந்தைங்க ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணாதவங்க கிடையாதுங்க, நம்ம சொல்ற பேச்சை கேட்காதவங்க கிடையாது. ஆனா அவங்களோட பிரெயினுக்கு ஸ்ட்ரக்சர்ட், ரொட்டீன் அண்ட் கிளாரிட்டி, மூவ்மெண்ட், எமோஷனல் சேஃப்டி, நம்ம இது எல்லாமே பேசிக் நீடுங்க. இதெல்லாம் நீங்க கொடுக்கறப்ப அவங்க கூட நம்ம ஈஸியா ஒர்க் பண்ண முடியும். சோ நம்ம என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் அப்ளை பண்ணா அவங்க கூட ஈஸியா ஒர்க் பண்ணலாம், அவங்களுக்கு ப்ராக்ரஸ கொடுக்கலாம் அப்படிங்கறத கொஞ்சம் டீடைலா பாக்கலாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் ரொட்டீன். ரொட்டீன் இல்லைன்னா நம்ம ஏடிஹெச்டி ஃபீச்சர்ஸ் கொண்ட குழந்தைங்களோட ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டங்க. எப்பயுமே சேம் டைமிங், சேம் பிளேஸ், சேம் ஆர்டர் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ரொட்டீன்ல நம்ம ஒர்க் பண்றப்ப அவங்க சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. சேஃபா இருந்தாங்கன்னா அவங்களோட பிஹேவியர் கம்மியா இருக்குங்க. செகண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா டாஸ்கை எப்பயுமே சின்னதா கொடுக்கணும். எப்பயுமே ஒரு பிக் டாஸ்கா கொடுத்துட்டு அதை பண்ண வைக்கிறத விட ஸ்மால் டாஸ்கா கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு டாண்ட்ரம்ஸ கம்மி பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஒரு பேஜ் முழுசா எழுத வைக்கிறதுக்கு பதிலா 2 லைன் ஃபர்ஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லுங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. அவங்க அதை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா இமிடியேட்டா அவங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். சோ ஸ்மால் சக்சஸ் அப்படிங்கறத நம்ம அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்றப்ப அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகும், அவங்களும் மோட்டிவேட் ஆவாங்க. தேர்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டீங்கன்னா பாடி ஃபர்ஸ்ட், பிரெயின் நெக்ஸ்ட். எப்பயுமே நம்ம ஏடிஹெச்டி கிட்ஸ் கிட்ட பாடி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும், பிரெயின் டிஸ்ட்ராக்டடா இருக்கும். இதனால நம்ம அவங்கள பிரெயினை ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும்னா அவங்களோட பிசிக்கல் எனர்ஜியை ட்ரெயின் அவுட் பண்ணணும். நீங்க பாத்திருப்பீங்க, அதிகமான அளவு எனர்ஜியோட இருப்பாங்க நம்மளோட ஏடிஹெச்டி ஃபீச்சர்ஸ் கொண்ட குழந்தைங்க. அந்த பாடியை ஃபர்ஸ்ட் நம்ம ரெஸ்ட்டுக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் அவங்களோட பிரெயினை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வைக்க முடியும். அதனால நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய கொடுக்கறப்ப அவங்க ட்ரெயின் அவுட் ஆவாங்க. என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஜம்பிங் கொடுக்கலாம், புஷிங் ஆக்டிவிட்டி, ஒரு விஷயத்த கொண்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கிறது, அதுக்கப்புறம் ரன்னிங் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் கொடுக்கறப்ப அவங்களோட பாடி காம் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க பிரெயின் ஃபோக்கஸ் ஆகுங்க. ஃபோர்த் ஸ்ட்ராட்டஜி ஷார்ட் அண்ட் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன். எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறதா இருந்தாலும் சின்னதா, அதாவது சிங்கிள் வேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷனா, ஒன் வேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷனா நீங்க கொடுத்தீங்கன்னா ஈஸியா அவங்களோட ஒர்க் பண்ண முடியுங்க. அதுக்கு பதிலா லாங் லெக்சர்லாம் நம்ம கொடுக்க கூடாது. அவங்களோட ஐ கான்டாக்ட் பண்ணணும், அவங்களோட கண்ணை பார்த்து அவங்களோட பேரை சொல்லி ஒரு ஸ்மால் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சிங்கிள் வேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க கொடுக்கறப்ப அவங்க ஈஸியா செய்வாங்க. உதாரணத்துக்கு ஒரு குழந்தையோட பேரை சொல்லி புக்கை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க ஈஸியா அதை செய்வாங்க. அதை விட்டு ரேண்டமா நீங்க ஒரு விஷயத்த இன்ஸ்ட்ரக்ட் பண்றப்ப ஒரு ஜெனரலைஸ்டா சொன்னீங்கன்னா அவங்களுக்கு செய்யறது கஷ்டமா இருக்குங்க. அதனாலதான் ஷார்ட் அண்ட் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்பயுமே முக்கியங்க. ஃபிஃப்த் ஸ்ட்ராட்டஜி ஸ்கோல்டிங்க ஸ்டாப் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணுங்க. ஸ்கோல்டிங் அப்படிங்கிறது, திட்டுறது அப்படிங்கிறது நம்மளோட ஏடிஹெச்டி ஃபீச்சர்ஸ் கொண்ட குழந்தைங்களுக்கு அவங்களோட ஹைப்பர் ஆக்டிவிட்டியை இன்னும் அதிகரித்துக்கிறதுக்காக நம்ம கொடுக்கற ஒரு ஃப்ளூயல் மாதிரி மாறிடுங்க. சோ பிரைஸ், அதாவது அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னா அது ஒரு மெடிசன் மாதிரி. எப்பெல்லாம் நீங்க அப்ரிஷியேட் பண்றீங்களோ அப்ப அவங்க காம் ஆவாங்க. அவங்களோட எஃபோர்ட், சின்ன எஃபோர்ட்டுமே நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், அதுவும் இமிடியேட்டா அப்ரிஷியேட் பண்ணணும், சின்னதா இருந்தாலுமே அதை அப்ரிஷியேட் பண்ணணும். சிக்ஸ்த் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டீங்கன்னா மைக்ரோ பிரேக்ஸ். அது என்ன மைக்ரோ பிரேக்ஸ்? அதாவது எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்றதா இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் 5 to 7 மினிட் ஒரு ஒர்க் பண்றாங்க, ஒரு ஆக்டிவிட்டி பண்றாங்கன்னா இமிடியேட்டா நம்ம 1-2 நிமிஷம் வரைக்கும் ஒரு பிரேக் கொடுக்கணுங்க. அதுக்கப்புறமா தான் அந்த டாஸ்கை திரும்பி பண்ண வைக்கணும். இதனால அவங்க மெல்டவுன் ப்ரிவென்ட் ஆகுங்க. நெக்ஸ்ட் செவன்த் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டீங்கன்னா விஷுவல் சப்போர்ட். நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, கிளாஸ் ரூம்ல குழந்தை ரொம்ப ஹைப்பரா இருக்காங்க, ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க, ஆனா எக்ஸாம்னு வச்சாங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட அப்சர்வேஷன்ங்க. நீங்க கிளாஸ் ரூம்ல சார்ட்ஸ், பிக்சர்ஸ், ரிட்டன் ஸ்டெப்ஸ் இதெல்லாம் ஒட்டி வைக்கிறப்ப அதை அவங்க ஈஸியா கிராஸ்ப் பண்ணிக்கிறாங்க. சோ அவங்களோட அப்சர்வேஷன் அதிகமா இருக்கும். அவங்க பார்க்காத மாதிரி தான் இருக்கும், ஆனா நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணிருப்பாங்க. அதனால அவங்களோட அவுட்புட் ஈஸியா நிறைய வருதுங்க. சோ எய்த் ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா டிரான்சிஷன் வார்னிங். அது என்ன டிரான்சிஷன் வார்னிங்?
சோ ஒரு டாஸ்க முடிச்சுட்டு இன்னொரு டாஸ்க் போறப்ப அவங்க கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். இப்ப நீங்க இந்த டாஸ்க முடிச்சிட்டீங்க, நெக்ஸ்ட் இதை பண்ண போறீங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம் இல்லையா, சடன் சேஞ்சஸ் பண்ணக்கூடாதுன்னு, ரொட்டீன்ல ஒர்க் பண்ணணும்னு. அதுதான் இது. சடன் சேஞ்சஸ் நீங்க பண்றப்ப அவங்களுக்கு டேண்ட்ரம் அதிகமாகும். சோ ஒரு 5 மினிட்ஸோ இல்ல 2 மினிட்ஸோ ஒரு டிரான்சிஷனுக்கு சேஞ்ச் கொடுத்துட்டு அது ஏன் பண்றீங்கன்றதும் சொல்லணும். இப்ப இந்த டாஸ்க் நீங்க ரைட்டிங்க முடிச்சிட்டீங்க, நெக்ஸ்ட் நம்ம வந்து பால் ஆக்டிவிட்டி பண்ணலாம் இப்படி நீங்க சொல்லிட்டு அந்த டிரான்சிஷன் பண்றப்ப அவங்க கிட்ட இருக்க டேண்ட்ரம்ஸ் வந்து கம்மியாகுங்க. சடனா எதையுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. 9th ஸ்ட்ராட்டஜி, சாய்ஸ் வித் லிமிட். எந்த ஒரு ஒர்க் கொடுக்கறதா இருந்தாலும் அவங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கணும். அதுவும் சாய்ஸும் லிமிட்டடா தான் கொடுக்கணும். ஒரு 2 சாய்ஸ் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு மேத்ஸ் எக்ஸாம் பண்ணலாமா இல்லைன்னா ரைட்டிங் எழுதலாமா அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. சோ அதனால அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும், உங்ககிட்ட கோஆபரேட் பண்ணுவாங்க. 10th ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, எமோஷனல் வேர்ட்ஸை டீச் பண்றது. எப்பயுமே நம்மளோட சிறப்பு குழந்தைங்களுக்கு எமோஷனல் வேர்ட்ஸை நம்ம சொல்லி கொடுக்கணுங்க. ஏன்னா எதுக்காக அவங்க வந்து ரியாக்ட் பண்றாங்க, எந்த எமோஷனுக்காக அவங்க ரியாக்ட் பண்றாங்கன்றது தெரியாமையே சம்டைம் வந்து அவங்க பண்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம காமனா நீ கத்துற, நீ கத்துறன்னு சொல்றோம். ஏன் சத்தம் போடுறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நீங்க சொல்லணும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீ வந்து ரொம்ப சோர்வா இருக்க, உனக்கு இப்ப கோபமா இருக்கு, அதனால நீ சத்தம் போடுற, உனக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது, உனக்கு இந்த விஷயம் பிடிக்கல, அதனால நீ சத்தம் போடுற. இந்த மாதிரி எமோஷன்ஸை நம்ம டீச் பண்றப்ப அவங்க ஃபீலிங்க்கு ஒரு நேம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட அவுட் பர்ஸ்ட் வந்து கம்மியாகுங்க. சோ இவ்வளவு நேரம் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ADHD ஃபீச்சர்ஸ் கொண்ட குழந்தைங்களோட ஒர்க் பண்ணலான்னு பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ADHD கிளாஸ் ரூம்ல ரியல் ப்ராப்ளம்ஸ் நம்ம என்னெல்லாம் டீச்சர்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கான பிராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ் என்னங்கறத கொஞ்சம் ஷார்ட்டா பாப்போங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க காமனா கேக்குது, கிளாஸ்ல உட்கார மாட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? இதுக்கு நம்ம திட்டலாமா இல்ல பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா? அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. 5 மினிட்ஸ் சிட்டிங் டார்கெட்டை நம்ம ஃபர்ஸ்ட் பிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் விஷுவல் டைமரை கொடுக்கணும். அவங்களோட சீட்டிங் போர்ஷனுக்கும் அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்டபுளா நம்ம வந்து குஷன்ஸையோ இல்ல சேர்ஸையோ அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துட்டாங்க, அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா இமீடியட்டா நம்ம அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். இப்படிதான் நம்ம கிராஜுவலா சிட்டிங் டாலரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்க மாட்டாங்க அப்படின்னு. எப்பயுமே இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, சிங்கிள் வேர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், 1 இன்ஸ்ட்ரக்ஷன் அட் டைம் தான் கொடுக்கணும். குழந்தைய பார்த்து அவங்களோட நேம சொல்லி அவங்க கண்ணை பார்த்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தோம்னா நிச்சயமா அவங்க அதை செய்வாங்க. ப்ராப்ளம் 3, கிளாஸ்ல எழுந்து நடக்கிறாங்க. எழுந்து நடந்தா நடக்கட்டுங்க, ஏன்னா அது அவங்களுக்கு ஏர்ஜ் இருக்கு, அந்த நீட் இருக்கிறதுனால தான் எழுந்து நடக்கிறாங்க. அவங்க சேஃபா போயிட்டு திரும்பி வராங்களா அப்படிங்கறத மட்டும் நம்ம உறுதிப்படுத்திக்கணும். சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டா, அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஒரு பிரேக்ஸ் கொடுக்கலாம். கிளாஸ் ரூம்ல சில வேலைகளை செய்ய வைக்கலாம். இப்போ ஒரு குழந்தை எழுந்த உடனே வந்து திருப்பி உட்காராங்கன்னா அந்த டைம் வந்து ப்ரொடக்டிவா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு புக்கை கொண்டு போய் இன்னொரு குழந்தைகிட்ட கொடுக்க வைக்கிறது, இல்ல ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு போய் அங்க வைக்கிறது, இல்ல போர்டை போய் வைப் பண்ண வைக்கிறது, நோட் புக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றப்ப அவங்க எனர்ஜி வந்து ரீடைரக்ட் ஆகுங்க. சோ 4வது ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நோட் புக் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு, மெஸ்ஸியா இருக்கு அப்படிங்கிறது. சோ இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டாஸ்க் வந்து பிரேக் டவுன் பண்ணி கொடுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரிதான் சிம்பிள் டாஸ்கா கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் 2 ஆன்சர்ஸ் வந்து கம்பல்சரியா எழுதுங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த டாஸ்கை முடிச்சதுக்கு அப்புறமாவே இமிடியேட்டா நம்ம அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க. சோ 5th ப்ராப்ளம், எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இதோட சொல்யூஷன் என்ன? டீச்சர் வந்து அந்த குழந்தைய அவங்க பக்கத்துல உட்கார வச்சுக்கலாம். சைலண்ட் சிக்னல்ஸை டீச் பண்ணலாம். சோ அவங்க குவைட்டா அமைதியா இருந்தாங்கன்னா அவங்களை இமிடியேட்டா அப்ரிஷியேட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நம்ம பண்றப்ப அவங்களோட டைவர்ட் ஆவாங்க, அப்ப அவங்களோட அதிகமா பேசுறது கம்மியாகுங்க. சோ 6th ப்ராப்ளம் வந்து ஆங்கர் ஆர் டேண்ட்ரம். இதோட சொல்யூஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாஃப்டா இருக்கணுங்க. நம்மளோட வாய்ஸை வந்து ரொம்ப காமா இருக்கணும். நம்ம வந்து பொறுமையா இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் காமா இருந்தாதான் நம்ம குழந்தைய காமாக்க முடியும். சோ காம் வாய்ஸ்ல நம்ம பேசணும். ஷார்ட் பிரேக் கொடுக்கணும். ரொம்ப அவங்க டேண்ட்ரம் பண்ணாங்கன்னா அதுக்கான ரீசனை கண்டுபிடிக்கணுங்க. ஒரு காசு இல்லாம ஒரு எஃபெக்ட் வராதுங்க. சோ அதோட காசு என்ன நீங்க கண்டுபிடிக்கணும். அப்பதான் குழந்தைய இப்படி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் டைம் அந்த விஷயம் நடக்காத அளவுக்கு நம்ம பாத்துக்கணும். மேபி அது என்விரான்மெண்டலா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஃபேக்டர்ஸா இருக்கலாம். நம்ம அதை ஃபர்ஸ்ட் ரூல் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அவங்களை ரெகுலேட் பண்ணாதான் நெக்ஸ்ட் அவங்களை டீச் பண்ண முடியும். சோ ரெகுலேஷன் தான் ஃபர்ஸ்ட்ங்க, டீச்சிங் லேட்டர் தான். சோ 7th ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் இஷ்யூ. அதாவது சோஷியலா அவங்க மிங்கிள் ஆக மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸோட விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சில கம்ப்ளைண்ட் நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம். இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோல் பிளே பண்ண வைக்கலாம். ஒரு டர்ன் டேக்கிங் கேம்ஸ் கொடுக்கலாம்.
சோஷியல் ரூல்ஸை டீச் பண்ற மாதிரியான ஒரு கேம்ஸ் கொடுத்து குரூப்ல இன்வால்வ் பண்ண வைக்கணும். சடனா அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க தான், மிங்கிள் ஆக மாட்டாங்க தான். நம்ம தான் கிராஜுவலா அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி நீங்க பண்ற எந்த ஒரு வேலைக்குமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியா கோஆபரேட் பண்ணுவாங்க. ஸோ கிளாஸ் ரூமோட கோல்டன் ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரக்சர்ட் என்விரான்மெண்ட், ப்ரெடிக்டபிலிட்டா இருக்கணும், ஷார்ட் டாஸ்கா இருக்கணும், மூவ்மெண்ட் இருக்கணும், அப்ரிசியேஷன் இமிடியேட்டா கொடுக்கணும், திட்டவே கூடாதுங்க. இதுதான் நம்ம கிளாஸ் ரூமோட கோல்டன் ரூல்ஸ்ங்க. நெக்ஸ்ட், ஏடிஹெச்டி ஃபீச்சர்ஸ் கொண்ட குழந்தைங்களோட டெய்லி ஹோம் ரொட்டீன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத கொஞ்சம் ஷார்ட்டா பார்க்கலாங்க. ஸோ மார்னிங் ரொட்டீன் பாத்தீங்கன்னா சேம் டைம் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எழுந்துக்கிறதுல இருந்து பிரஷ் பண்றது, டாய்லெட்டிங், பேத்திங், ட்ரெஸ்ஸிங் எல்லாமே வந்து சேம் டைம் ஃபாலோ பண்ணும். விஷுவல் ரொட்டீன் சார்ட்டை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்ப சேர்லயோ இல்ல தரையிலயோ உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கு ஒரு டைமர் ஃபிக்ஸ் பண்ணலாம். 10ல இருந்து 15 நிமிஷத்துல சாப்பிடணும். அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு டைமர் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அவங்க அப்ரிஷியேட் பண்ணணுங்க. அவங்க அந்த டாஸ்க் முடிச்சிட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா இமீடியட்டா அப்ரிஷியேட் பண்ணணும். ஸ்கூலுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னா, பேகுக்கு ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஸோ எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து வச்சிருக்காங்களா அப்படிங்கறது அவங்களை டிக் போட வைக்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம பண்ணணும், நெக்ஸ்ட் குழந்தைங்களை பண்ண வைக்கணும். ஸோ பாட்டில்ஸ், லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம பிராக்டிஸ் கொடுக்கணும். ஸோ கத்தக்கூடாதுங்க. எப்பயுமே நம்மளோட சிறப்பு குழந்தைங்க கிட்ட நம்ம கத்தக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, கோவப்படக்கூடாது. நம்ம பொறுமையா இருந்தாலும் அவங்க கிட்ட நம்ம ஈஸியா ப்ராக்ரஸ கொண்டு வர முடியுங்க. பொறுமை ரொம்பவே முக்கியங்க. ஸோ ஆஃப்டர் ஸ்கூல் 30 மினிட்ஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு, ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஃப்ரீ பிளே நம்ம பண்ண வைக்கலாங்க. ஸோ பாடி டைம் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அவங்களுக்கு எனர்ஜி அதிகமா இருக்கும். ஏன்னா இப்ப ஒரு விஷயம் சொன்னோம்னா, இப்ப நம்மளோட வந்து ஒரு டைம்ல ஒரு வேலையை தான் நம்ம அட் டைம்ல செய்வோம். ஒன்னும் இல்லைன்னா ஒரு 2 வேலையை செய்வோம்னு வச்சுங்களேன். ஆனா நம்மளோட ஏடிஹெச்டி ஃபீச்சர்ஸ் கொண்ட சிறப்பு குழந்தைங்க அட் டைம்ல 4-5 ஆக்டிவிட்டிஸ் கூட செய்வாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட பிரெயின் வந்து ஆக்டிவா இருக்கும். இது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்ததை சொல்றேன். நீங்க நம்பவே மாட்டீங்க. அவங்க இந்த டாஸ்க் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 4-5 டாஸ்க் அட் டைம் முடிச்சிருவாங்க. ஆக்சுவலா அவங்க பின்னாடி ஓடுறதுக்கு நமக்கு தான் எனர்ஜி இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க ஃபாஸ்டா இருப்பாங்க. ஸோ அவங்க எனர்ஜியை ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெயின் அவுட் பண்ணா அவங்களோட பிரெயினை ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னா, ஜம்பிங் கொடுக்கலாம், ரன்னிங் ஆக்டிவிட்டி கொடுக்கலாம், சைக்கிளிங் கொடுக்கலாம், இல்ல பால் கொடுத்து விளையாட வைக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்றப்ப அவங்க பாடி வந்து காம் ஆகும், பிரெயின் வந்து ஃபோக்கஸ் ஆகுங்க. நெக்ஸ்ட், ஹோம் ஒர்க் டைம். ஹோம் ஒர்க் டைமும் அதே மாதிரி தான். சேம் பிளேஸ்ல சேம் டைம்ல 5 to 7 மினிட்ஸ் தான் ஒரு டாஸ்க்கு கொடுக்கணும். இமிடியேட்டா பிரேக் கொடுக்கணும். அட்லீஸ்ட் 2 மினிட்ஸ் பிரேக் வந்து மஸ்ட்டுங்க. ஸோ விஷுவல் டைமரை கம்பல்சரியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலையை நீ முடிச்சுட்ட, இப்போ உனக்கு பிரேக் கொடுத்துருக்கேன், திருப்பி இந்த வேலையை வந்து நீ செய்யணும், இந்த டாஸ்கை நீ செய்யணும்னு சொல்றப்ப அவங்களுக்கு நம்ம மேல ஒரு கான்ஃபிடென்ட் வரும். கான்ஃபிடென்ட் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட கோஆபரேட் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் முக்கியம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களோட ஸ்ட்ரென்த் ஏரியால நம்ம ஒர்க் பண்ணுவாங்க. எப்பயுமே ஒரு புதுசா ஒரு விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா அவங்களுக்கு எது பிடிக்குமோ அது மூலயமா நீங்க செய்யணும். ஸோ டிராயிங் பிடிக்கும்னா டிராயிங் மூலயமா நம்ம கான்செப்டை டீச் பண்ணலாம். மியூசிக் மூலயமா சொல்லி தரலாம். பிளாக்ஸ், பசில்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்றப்ப இன்ட்ரெஸ்ட்ல நீங்க ஒர்க் பண்றப்ப அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் வந்து அதிகமா பில்ட் ஆகுங்க. ஏன்னா என்னால இது பண்ண முடியுது, நான் ஈஸியா அச்சீவ் பண்றேன் அப்படிங்கிறப்ப நான் அடுத்த விஷயத்த செய்வேன் ஈஸியா. ஸோ ஸ்கிரீன் டைம்ல பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டைம் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ பிஃபோர் ஸ்லீப் வந்து நம்ம ஸ்கிரீன் வந்து காமிக்கவே கூடாதுங்க. இது நம்ம எல்லாருக்குமே காமன் தான். தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி யாரும் மொபைல் போன் பாக்குறதோ இல்ல டிவி பாக்குறதோ அவாய்ட் பண்ணோம்னா எல்லா விஷயமும் கரெக்டா நமக்கு நடக்கும். ஸோ அதே தான் நம்ம சிறப்பு குழந்தைங்களுக்கிட்டும். நெக்ஸ்ட், டின்னரும் சேம் டைம் செட் பண்ணுங்க. ஸோ காம் என்விரான்மெண்டா இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. ரொட்டீனை சேஞ்ச் பண்ணீங்கன்னா குழந்தைக்கு சொல்லுங்க, இப்ப நான் இன்னைக்கு இதை மாத்திருக்கேன், இந்த இடத்துல நீ உட்கார போற, இப்ப கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுங்க, வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. எல்லாமே நம்ம குழந்தைங்க கிட்ட வந்து என்ன நினைச்சிடறோம்னா அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, ஏன் சொல்லணும்னு நினைக்கிறோம். உண்மையில அப்படி கிடையாதுங்க. நம்ம சிறப்பு குழந்தைங்க எல்லாருக்குமே எல்லா விஷயமும் புரியும், தெரியும். நம்ம பொறுமையா அவங்களுக்கு சொல்லணும். இன்னைக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, சோ நம்ம 4 பேர் இல்ல, கூட ஒரு 2 பேர் சேர்ந்து சாப்பிட போறோம்னு சொன்னீங்கன்னா அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. நீங்க இமிடியேட்டா கொண்டு வந்து 2 பேர் எக்ஸ்ட்ரா உட்கார வச்சீங்கன்னா அது சடன் சேஞ்சஸ் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம எதையுமே அவங்களுக்கு முன்னாடியே இன்டிமேட் பண்ணணும், சொல்லணும், புரிய வைக்கணும். ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு கூட்டு போறீங்கன்னா கூட அன்னைக்கு முந்தின நாள் நைட்டே நீங்க சொல்லிடணும், நம்ம நாளைக்கு இங்க போக போறோம் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுட்டீங்கன்னா அதை அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட், பெட் டைம் ரொட்டீன்ங்க. ஸோ தூங்குறப்ப ஒரு கதை சொல்லி தூங்க வைக்கலாம், இல்ல ப்ரேயர் பண்ணிட்டு தூங்க வைக்கலாம், லைட்டை ஆஃப் பண்ணோன்னு தூங்க வைக்கணும். இந்த மாதிரியான சிஸ்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணணுங்க. இதை பண்ணோம்னா நம்ம ஈஸியா நம்ம வீட்லயுமே நம்மளோட ADHD ஃபீச்சர்ஸ் கொண்ட சிறப்பு குழந்தைங்களோட ஈஸியா ஒர்க் பண்ண முடியுங்க. அவங்களோட ஸ்லீப் டைமை ரொட்டீன் பண்ணணும்.
ஸ்லீப் டைம் கண்டிப்பா ரொட்டீன் பண்ணியே ஆகணுங்க. நமக்கு இன்னைக்கு வேலையா இருக்குன்னு சொல்லி கொஞ்ச நேரம் எக்ஸ்டெண்ட் ஒர்க் பண்றது, இன்னைக்கு நம்ம ஃப்ரீயா இருக்கோம்னா சீக்கிரமா தூங்குறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. எப்பயுமே ஒரு ஃபிக்ஸ்டு சேம் டைமிங் ரொட்டீனை ஃபாலோ பண்றது மஸ்ட்டுங்க. இது நம்ம எல்லா சிறப்பு குழந்தைங்களுக்குமே இந்த விஷயம் பொருந்துங்க. ஸோ ஸ்லீப்பையும் நீங்க ரொட்டீனா ஒரு டைம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்களோட பிஹேவியர் நல்லாவே கண்ட்ரோல் ஆகுங்க. பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்க பிஹேவியரை நம்ம நல்லா மேனேஜ் பண்ண முடியுங்க. நம்ம காமனா பண்ற மிஸ்டேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தையை இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்றது, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அவங்கள திட்டுறது, நம்ம வந்து இன்கன்சிஸ்டன்டா ரொட்டீனா ஃபாலோ பண்றது, ஸோ மற்ற குழந்தைங்க மாதிரி நார்மலா பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. நம்ம குழந்தை நமக்கு தெரியும் எப்படி இருக்காங்கன்னு, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணுங்க. ஸோ ஏடிஹெச்டி அப்படின்னா அவங்களோட பிரெயின் வந்து டிஃப்ரெண்ட், நாட் பேட் சைல்டு. அதாவது அவங்களோட பிரெயினோட ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறதுனால தான் அவங்க ஃபாஸ்டா எல்லா விஷயமும் பண்றாங்க. இம்பல்ஸையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா அவங்க வந்து பேட் சைல்டு கிடையாதுங்க. நம்மளாதான் அவங்கள புரிஞ்சிக்காம இருக்கோம். நம்ம அவங்கள எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்ப ஈஸியா அவங்களோட நம்ம ஒர்க் பண்ண முடியுங்க. சோ என்ன நண்பர்களே, இன்னைக்கு பதிவுல ஏடிஹெச்டி ஃபீச்சர்ஸ் கொண்ட சிறப்பு குழந்தைங்களோட எப்படி நம்ம ஈஸியா ஒர்க் பண்ணலாம், எப்படி அவங்களுக்கு ஈஸியா ப்ராக்ரஸை கொண்டு வரலாம் அப்படிங்கறத கொஞ்சம் விளக்கமா பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஏடிஹெச்டி குழந்தைங்க வந்து ப்ராப்ளமேட்டிக் கிட்ஸ் கிடையாதுங்க. அவங்க ஹை பொட்டன்ஷியல் கிட்ஸ். அவங்களால அட் அ டைம் வந்து மல்டிபிள் டாஸ்க் பண்ண முடியும். இது நம்மளால கண்டிப்பா பண்ணவே முடியாதுங்க. ஸோ அவங்களோட ஸ்பீடுக்கு நம்ம ஓட முடியலங்கிறதுனால நம்ம அவங்கள வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அவங்க வந்து ஹை பொட்டன்ஷியல் கிட்ஸ். நாம என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணினா, ஹேண்ட்லிங்கை சேஞ்ச் பண்ணினா, ரொட்டீனை ஃபாலோ பண்ணினா நிச்சயமா நம்ம குழந்தைகிட்ட பிஹேவியர்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும், லேர்னிங்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும், அவங்களோட கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகுறதையும் கண்கூடா பார்க்கலாங்க. ஸோ ஏடிஹெச்டி குழந்தைங்களை மாற்ற வேண்டாங்க. அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம கிளாஸ் ரூமையும் நம்ம வீட்டையும் நம்ம டிசைன் பண்ணாலே அதுதாங்க ரியல் சக்சஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.